நாங்கள் கூட்டணி அமைச்சா உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு என்ன எரிச்சல் படுறீங்க? நாங்கள் யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம், அது எங்களுடைய இஷ்டம். நீங்கள் இவரோட கூட்டணி வச்சா வரமாட்டீங்க, அவரோட கூட்டணி வச்ச மாட்டேங்க. நீங்கள் சொல்ல அதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை, அருகதி இல்லை. இதெல்லாம் மக்கள் முடிவுன்றது, வாக்காளர் பெருமக்கள் முடிவு செய்யும். ஒரு அமைச்சர் இந்து மதத்தை புண்படுத்துகின்ற விதமாகவும் பெண்களை இழிவுபடுத்துகின்ற விதமாகவும் பேசியிருக்கிறார். இதையெல்லாம் முக்கிய பிரச்சனையா இந்த ஆட்சிக்கு தெரியல. இதையெல்லாம் விவாதிக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் அவையிலே இந்த விதி எண் 72 கீழ் கொண்டு வந்தோம். அது அனுமதி கொடுக்க வருத்த காலத்தில் இருந்திருக்கு. இதெல்லாம் ஒரு முக்கிய பிரச்சனை. இன்றைக்கு உங்கள் ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் அன்றாட செயல் வந்து கொண்டு இருக்கின்றது. ஆக இந்த செய்தி என்ன என்று விளக்கமாக இந்த அரசு தான் விளக்க வேண்டும். அதை அரசினுடைய கடமை. பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வரும். இதில் இந்த அரசு என்னென்ன இப்படி அமலாக்கத்துறை மூலமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதை விளக்க வேண்டியது அரசுடைய கடமை. அதை விட்டுட்டு நாங்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை, நாங்கள் கொண்டு வந்த இந்த 3 கோரிக்கையும் நிராகரித்து பேசுவதற்கு அனுமதி கொடுக்காம எங்களை கொடுக்கல. அதனால் நாங்கள் வேறு வழி இல்லை, நாங்கள் வெளிநடப்பு செய்யணும். அது என்னைக்கு பரிசீலனை வரப்போகுது? இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது. பரிசீலனை கொண்டு போயிடுவாங்க. ஏன் இதே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது, திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கின்ற பொழுது எத்தனை முறை 0 ஹவரில் பிரச்சனை எழுப்பினாங்க. அதுக்கெல்லாம் நாங்கள் அனுமதி கொடுத்தோம். இது முக்கிய பிரச்சனைங்க. ஒரு அமைச்சருடைய வீடு, அமைச்சருடைய மகன் வீடு, அவருடைய அலுவலகங்கள், உறவினருடைய அலுவலகங்களில் இன்றைய தினம் அமலாக்கத்துறை இன்றைக்கு சோதனை நடத்தியிருக்குது. அந்த சோதனையில் பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக ஊடகத்திலும் பத்திரிகையிலும் செய்தி வெளியாகியுள்ளன. இதெல்லாம் ஏன் விசாரிக்க முடியாதுன்னா என்ன பண்ணுறது? ஏன் பயப்படுறீங்க? இதை தெளிவுபடுத்த வேண்டிய அரசுடைய கடமை இல்லவா? அதாவது பொன்முடி அவர்கள் ஒரு பொது மேடையில் ஒரு பெண்களை இழிவுபடுத்தி பேசலாமா? ஒரு மதத்தை குறிப்பிட்டு பேசலாமா? இதெல்லாம் தவறு அல்லவா? ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கின்றவர்கள், அது படித்தவர், பேராசிரியர், பேருக்கு ஒன்றும் தெரியாதவர்கள் இல்லை, தெரிஞ்சுதான் பேசுறார். வேண்டுமென்ற திட்டமிட்டு பெண்களை இழிவுபடுத்துவது, மதத்தை கொச்சைப்படுத்தி பேசுவது, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது எந்த மதமாக இருந்தாலும் சரி. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து மதமும் சமமாக கருதக்கூடிய கட்சி அதிமுக கட்சி. எந்த ஒரு மதத்தை சார்ந்தவர்களுடைய மனமும் புண்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள், அந்த ஆட்சியில் இடம்பெற்றிருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு இப்படி ஒரு தவறான செயலில் ஈடுபடுவது காரணமாகத்தான் இதையெல்லாம் அவையிலே விவாதிக்க வேண்டும் என்று தான் நாங்கள் அவையிலே பிரச்சனை இருக்கணும். கடந்த வாரம் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்தது. திமுக கூட்டணிக்கு ஒரு வலுவான எதிர் கூட்டணியாக அதிமுக பாஜக இருக்குமா? எப்படி கூட்டணி வந்து எவ்வாறு அமைக்கணும்? நாங்கள் வலுவான கூட்டணியா வலுவில்லாத கூட்டணியா இதெல்லாம் தேர்தலாம் தெரியும். ஆக ஒரு கட்சி, அந்த கட்சி வருகின்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், சிதறுகின்ற வாக்குகள்லாம் ஒன்றாக சேர்த்து எதிர்களை வீழ்த்த வேண்டும். அப்படி இந்த ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக கட்சி வீழ்த்த வேண்டும், இந்த ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்ற கருத்து உள்ள கட்சிகளெல்லாம் ஒன்றாக இணைத்து நாங்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு நாங்கள் முயற்சி செய்தோம். அந்த முயற்சி முதற்கட்டமாக பாரதிய ஜனதா கட்சி எங்களோடு இணைந்திருக்கிறோம். இன்னும் பல கட்சிகள் வரும். இன்னும் ஒரு ஆண்டுகள் இருக்கின்றன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்திருக்கின்றன. எங்களுடைய கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் விரைவில் சேர இருக்கின்றன. எல்லாம் எப்படி வெளியில பேச முடியும்? சிலதான் பேச முடியும், சிலதெல்லாம் பேச முடியும். அதிமுக பாஜக கூட்டணியை வந்து திமுக கூட்டணி விமர்சிக்கிறாங்க. சந்திரபாத கூட்டணி, அதாவது பாஜக கூட்டணி இல்லைன்னு சொன்னவங்க வந்து அதை வச்சிருக்காங்கன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. எங்க கட்சி நாங்கள் யார் வேணாலும் கூட்டணி வைப்போம். இவங்களுக்கு ஏங்க எரிச்சல் போடுறாங்க? ஏங்க பயம்? இன்னைக்கு பயம் வந்துட்டுது. அதிமுகங்கிறது ஒரு பிரதான கட்சி. இன்னைக்கு தமிழகத்தில் 30 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி, 50 பொன்விழா கண்ட கட்சி. எங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும். அந்த எண்ணத்தின் அடிப்படையிலே நாங்கள் கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே நாங்கள் கூட்டணி அமைச்சா உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குது, உங்களுக்கு என்ன எரிச்சல் படுறீங்க? நாங்கள் யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம், அது எங்களுடைய இஷ்டம். நீங்கள் இவரோட கூட்டணி வச்சா வரமாட்டீங்க, அவரோட கூட்டணி வச்ச மாட்டேங்க. நீங்கள் சொல்ல
அது உங்களுக்கு தகுதி இல்லை, அருகதி இல்லை. இதெல்லாம் மக்கள் முடிவுன்றது, வாக்காளர் பெருமக்கள் முடிவு செய்யும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.